வணக்கம். நான் டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. சர்க்கரை நோய் இருந்தாலே எல்லாருமே சிறுதானியம் சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் எல்லா சிறுதானியமும் உங்கள் சர்க்கரை அளவை குறைச்சிடுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மில்லட்ஸ் ரேட்டிங் வாங்க போகலாம். இதுக்கு நான் 4 கொடுப்பேன். திணை அப்புறம் சாமை. இதில் நார் சத்து மிக அதிகம். இது ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக கலக்க உதவும். அதே சமயம் உடம்புக்கு தேவையான எனர்ஜியையும் இது கொடுக்கும். இதுக்கு 1 கொடுக்கலாம். வெள்ளை சோளம். இதில் சத்துக்கள் இருந்தாலும் மற்ற சிறுதானியங்களை விட இதில் மாவு சத்து கொஞ்சம் அதிகம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் இது ரொம்ப குறைவாக எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு 3 கொடுக்கலாம். ராகி. இதில் கால்சியம் கொட்டி கிடக்குது. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதை சமைக்கும்போது கஞ்சியாக இல்லாமல் திண்மையான உணவாக சாப்பிட்டா தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு பலன் தரும். இதுக்கு தாராளமாக 5 கொடுக்கலாங்க. குதிரைவாலி அப்புறம் வரகு. சர்க்கரை நோயாளிகளுக்கு இதுதான் கிங். இதில் இருக்கிற அதிகப்படியான நார் சத்து சர்க்கரை அளவை ஏறவே விடாது, உறுப்புகளையும் பாதுகாக்கும். இதுக்கு 2 கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி, இரும்பு சத்து எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால சர்க்கரை அளவு டக்குன்னு ஏற வாய்ப்பு இருக்குது. அளவோடு சாப்பிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி.